நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கிறோம். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சில வேளைகளை நம்ம பேசாம இருக்கிறது தான் நல்லது. அதுதான் நமக்கு ஞானமும் கூட. ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தாராம். முற்றும் துறந்த முனிவர், ரொம்ப அதிகமா கற்றவன்னு சொல்லுவாங்க. ஒரு கிராமத்துல அந்த குருவை கூப்பிட்டு வந்து பேச வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்களா, ஒரு கூட்டம் போட்டாங்களா, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்களாம். 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு குதிரைக்காரனை அனுப்பி வச்சாங்களாம். அவரும் சம்மதிச்சு 10,000 பேர் வருவாங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வெல் ப்ரிப்பேர்டா நல்லா பேசணும்னு சொல்லி வந்தாராம். அங்க திடீர்னு எதிர்பாரா விதமா அதிக மழை பெஞ்சு அந்த கூட்டம், அந்த மீட்டிங் கேன்சல் ஆயிட்டான். அங்க வந்து பார்த்தா ஒருத்தர் மேல எல்லாருமே கலைஞ்சு போயிட்டாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டு, என்ன பண்ணலாம், இந்த குதிரைக்காரன் ஒருத்தன் தான் இருக்கான், இவனுக்கு போய் நம்ம என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு யோசித்துக்கிட்டே இருந்தவர் அவன்கிட்ட கேட்டாரா, நான் என்ன பண்ணலான்னு. அவர் சொன்னார், ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நான் குதிரைக்காரன், எனக்கு என்ன தெரியும், ஆனா எனக்கு ஒன்று தெரியும், நான் 30 குதிரை வளர்க்குறேன், இந்த 30 குதிரையில நான் புல் வைக்கிறதுக்காக நான் போகும் பொழுது இந்த 30 குதிரையில எல்லா 29 குதிரையும் வெளியே போயிட்டு அந்த ஒரு குதிரை மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு குதிரைக்காவது நான் புல் வச்சுட்டு தான் வருவேன், நான் சும்மா திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொன்னானா. சொன்ன உடனே அந்த குருவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அவரை என்கரேஜ் பண்ண மாதிரி ஆயிட்டான். உடனே சரின்ட்டு ஒரு 10,000 பேர் பேசுறதுக்காக வந்த அந்த குரு என்ன பண்ணாராம், அவனுக்கு எல்லாத்தையும் என்ன பேசணுமோ அவருக்கு தெரிந்த எல்லாவற்றையும் பேசினாராம். பாவம், புண்ணியம், சொர்க்கம், நரகம் எல்லாத்தையுமே அவனுக்கு பேசினாராம். 1 மணி நேரமா பேசி முடிச்சாராம். முடிச்சிட்டு அவர் சொன்னாராம், ரொம்ப பெருமையா கேட்டான குதிரைக்காரனை பார்த்து, நான் எப்படி பேசினேன், நல்லா பேசினானா அப்படின்னு கேட்டாராம். அதற்கு அந்த குதிரைக்காரன் சொன்னான், ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நானே குதிரைக்காரன், எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா எனக்கு ஒன்று தெரியும், நான் 30 குதிரை வளர்க்குறேன், அந்த 30 குதிரையில 29 குதிரையும் வெளியே போய் ஒரே ஒரு குதிரை தான் இருக்குன்னா, நான் எல்லா 30 குதிரைக்குரிய எல்லா புல்லுக்கட்டையும் கொண்டு வந்து அந்த ஒரே குதிரைக்கு மட்டும் நான் வச்சுட்டு போயிட மாட்டேன், அதுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு குதிரைக்கு எது தேவையோ அதைத்தான் நான் வைப்பேன்னு அந்த குதிரைக்காரன் சொன்னானா. அவர் அப்படியே பலான்னு ஒரு அறை கொடுத்த மாதிரி இருந்துச்சான். ஐயோ ரொம்ப கஷ்டமா போச்சான். சே, இவன் நம்மளை எப்படி சொல்லிட்டானே. அப்போதான் அவருக்கு தெரிஞ்சதான், நம்ம தேவையில்லாத இடத்துல பேசக்கூடாது, எது தேவையோ அதைத்தான் பேசணும். நமக்கு எல்லாம் தெரியும், இல்லாட்டா நமக்கு நல்லா பிரசங்கம் பண்ண தெரியும், நமக்கு எல்லாமே தெரியுங்கிறதுக்காக கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பேசணும். சில வேளையில எது அவங்களுக்கு தேவையோ அதை தான் நம்ம பேசணும். சில பேருக்கு புரியாதவங்களுக்கு நம்ம நல்லா படிச்சிருக்கோம், எல்லாமே தெரியும்னு சொல்லி நம்ம பேசணும்னா அது நம்மளே முட்டாளாக்குவதற்கு சில வேளையில அது சமமா இருக்கும். அதனால பேசாம இருக்கிறதுக்கு சில வேளையில பேசாம இருக்கிறது தான் நல்லது. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். 27வது வசனத்துல கூட பார்க்கிறோம். நம்ம பேசாம இருந்தாலே நமக்கு ஒரு ஞானம், ஒரு அறிவு எல்லாமே நமக்கு இருக்கும். God bless you.